ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் சவுதி அரேபியாவில் ஹாஜ் டியூட்டியில் வேலை பார்க்கும் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு வந்துள்ள ஒரு மிக முக்கியமான அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வேக்சின் போடாமல் இனிமேல் வேலை செய்ய அனுமதி கிடையாது என்று சவுதி ஹெல்த் மினிஸ்ட்ரி புதிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. யாரெல்லாம் இந்த வேக்சின் கட்டாயமாக போடணும், எத்தனை நாட்களுக்கு முன் போடணும், போடலைன்னா என்ன ஆகும் அப்படின்ற எல்லா தகவல்களையும் நம்ம முழு விவரத்தோட பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், சவுதி அரேபியாவில் தற்போது ஹாஜ் சீசன் ஆரம்பமாகி வருது. உலகம் முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் ஹாஜ் செய்ய சவுதி வர இருக்காங்க. அதனால் ஹெல்த் சேஃப்டி விஷயத்தில் சவுதி கவர்மெண்ட் இந்த வருடம் மிகவும் ஸ்ட்ரிக்டாக செயல்பட ஆரம்பிச்சிருக்கு. இப்போ சவுதி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வருடம் ஹாஜ் டியூட்டியில் வேலை பார்க்கும் அனைவரும் கட்டாயமாக மெனிஞ்சிட்டிஸ் வேக்சின் போடணும். இந்த வேக்சின் இல்லாம டியூட்டி செய்ய அனுமதி கிடையாது. இந்த புதிய விதிமுறைக்கு யாரெல்லாம் உட்படுகிறார்கள் பார்த்தீங்கன்னா, ஹாஜ் சேவை பணியாளர்கள், போக்குவரத்து பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள், உணவு சேவை பணியாளர்கள், பாதுகாப்பு பணியாளர்கள், ஹாஜ் யாத்திரிகர் சேவை ஊழியர்கள், ஹாஜ் தன்னார்வலர்கள், அதாவது ஹாஜ் தொடர்பான எந்த துறையில் வேலை செய்தாலும் இந்த தடுப்பூசி கட்டாயமாகும். முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தடுப்பூசியை பணியை தொடங்குவதற்கு குறைந்தது 10 நாட்களுக்கு முன்னாடியே போட்டிருக்கணும். ஏனெனில் தடுப்பூசி உடலில் முழுமையாக செயல்பட சில நாட்கள் தேவைப்படும். அதனால் தான் சவுதி அரசு இந்த விதிமுறையை மிகவும் கடுமையாக பின்பற்ற சொல்லியிருக்காங்க. மெனிஞ்சைட்டிஸ் என்ற நோய் பற்றி பலருக்கு சந்தேகம் இருக்கும். இது மிகவும் ஆபத்தான தொற்று நோய் தான். ஒருவரிடம் இருந்து இன்னொருவருக்கு வேகமாக பரவக்கூடியது. ஹாஜ் காலத்தில் லட்சக்கணக்கான மக்கள் ஒரே இடத்தில் கூடுவார்கள். அதனால் நோய் பரவாமல் தடுக்க சவுதி அரசு முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கைகளை எடுத்து வராங்க. இந்த தடுப்பூசி போடல அப்படின்னா வேலை செய்ய அனுமதி கிடைக்காது, பணி தற்காலிகமாக நிறுத்தப்படலாம், நுழைவு கட்டுப்பாடு வரலாம், ஹாஜ் வேலை அனுமதி ரத்து செய்யப்படலாம். அதனால் ஹாஜ் பணியில் இருப்பவர்கள் அனைவரும் இந்த அப்டேட்டை மிகவும் முக்கியமாக எடுத்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் நிறுவனம் அல்லது ஸ்பான்சர் இந்த தடுப்பூசி பற்றி தகவல் கொடுத்திருந்தால் உடனே அப்பாயின்மெண்ட் எடுத்து தடுப்பூசி போட்டுக்கோங்க. கடைசி நேரம் வரை காத்திருக்காதீங்க. ஏன்னா ஹாஜ் சீசன் நேரத்தில் கூட்டம் மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த வருடம் சவுதி அரேபியா சுகாதார பாதுகாப்பு விஷயத்தில் ஜீரோ காம்ப்ரமைஸ் பாலிசி பின்பற்றி வராங்க. அதனால் அதிகாரப்பூர்வ விதிமுறைகளை பின்பற்றினால் எந்த பிரச்சனையும் வராது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.